இந்த வீடியோவில் நம்ம யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 7 இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய பிசிசி கிறிஸ்டல் அண்ட் எஃப்சிசி கிறிஸ்டல் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிசிசி கிறிஸ்டல், அது பாடி சென்டர்டு கியூபிக். பாடி சென்டர்டு கியூபிக் தான் நம்ம பிசிசி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ lattice point at all 8 corners, one lattice point at the center of the body of unit cell. lattice point at 8 corners and பாடியோட சென்டரில் ஒன்று இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இது ஒரு கியூபிக் ஸ்ட்ரக்சர். இந்த கியூபிக் ஸ்ட்ரக்சரில் பாருங்கள் 8 கார்னர்ஸில் 8 ஆட்டம்ஸ் இருக்குது. இந்த ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது 8 கார்னர்ஸில் 8 ஆட்டம்ஸ் ப்ளஸ் பாடியோட சென்டரில் ஒரு ஆட்டம் இருக்குது. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம், அயன், பேரியம், நியோபியம், டான்டலம், டங்ஸ்டன், சீசியம். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு பாடி சென்டர்டு கியூபிக் கிறிஸ்டலுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல் பார்ப்போம். இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 கார்னரில் 8 ஆட்டம்ஸ் இருக்குது. இது நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய 8 ஆட்டம்ஸ் கூட, அதாவது நெய்பரிங் ஆட்டம்ஸ் 8 கூட ஷேர் பண்ணும். அப்போது நமக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல்லில் ஃபஸ்ட்டு வந்து 1/8 × 8 = 1. அடுத்தது நமக்கு பாடியோட சென்டரில் ஒரு ஆட்டம் இருக்குது. இந்த பாடியோட சென்டரில் இருக்க ஆட்டம் எந்த கூடயும் ஷேர் பண்ணாது. அப்போ அது 1. அப்போ 1 + 1 2. அப்போ பாடி சென்டர்டு கியூபிக்கோட நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல் எத்தனைன்னா 2 ஆட்டம்ஸ். நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய கோஆர்டினேஷன் நம்பர். கார்னர் ஆட்டம் do not touch each other. கோஆர்டினேஷன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர் ஆட்டம் வந்து பக்கத்தில் இருக்க எது கூடயும் டச் ஆகாது. பட் 8 கார்னர் ஆட்டம் டச்சஸ் த பாடி சென்டர்டு ஆட்டம்ஸ். பாடியோட சென்டரில் இருக்கக்கூடிய 8 ஆட்டம்ஸ் கூடயும் அது ஷேர் பண்ணும். இதுதான் நம்ம கோஆர்டினேஷன் நம்பர். அப்போ பாடி சென்டரோட கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னா நமக்கு 8. பாடி சென்டர் கியூபிக்கோட கோஆர்டினேஷன் நம்பர் 8. அது வந்து எதுனா நியரஸ்ட் ஆட்டம்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அட்டாமிக் ரேடியஸ். அட்டாமிக் ரேடியஸ்க்கு வந்து நமக்கு ஒரு பெரிய டெரிவேஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம டெரைவ் பண்ணாமல் டைரெக்டாக ஆன்சர் போட்டிருக்கோம். அட்டாமிக் ரேடியஸ்க்கான அட்டாமிக் ரேடியஸ் R = √3 × A/4. Atomic radius R = √3/4 × A. நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் ஃபேக்டர். பேக்கிங் ஃபேக்டர் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல் வந்து நமக்கு இங்கே 2. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல் 2. ஸோ இப்போ வால்யூம் ஆக்குபைடு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா 2 × 4/3 πr3. ஃபார்முலா வால்யூம் ஆக்குபைடு 2 × 4/3 πr3. இங்கே நமக்கு அட்டாமிக் ரேடியஸ் R = என்னன்னு சொன்னோம், √3/4 × A. ஸோ கியூபுங்கிறதுனால இங்கே வால்யூம் வந்து நமக்கு A3. இப்போ பேக்கிங் ஃபேக்டருக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 × 4/3 πr3/A3. இப்போ நமக்கு வந்து R³ தெரியும், √3/4 × A3 போட்டோம் அப்படின்னா லாஸ்ட் ஆன்சர் நமக்கு பேக்கிங் ஃபேக்டர் வந்து என்ன கிடைக்கும்னா 68%. பேக்கிங் ஃபேக்டர் வந்து 68%. அப்போ பாடி சென்டர் கியூபிக்கை பொறுத்த வரைக்கும் 68% வந்து நமக்கு ஃபில்டாக இருக்கும். ஓகே, ரிமைனிங் 32% வந்து அன்ஆக்குபைடாக இருக்கும். 68% வந்து ஆக்குபைடாகவும் 32% வந்து அன்ஆக்குபைடாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் சென்டர்டு கியூபிக் கிறிஸ்டல். ஸோ ஃபேஸ் சென்டர்டு அப்படின்றனா 1 atom of each corner of the cube and 1 atom at the center of each face. ஸோ இந்த பிக்சர் பாருங்கள், நம்ம பார்த்தோம்னா ஒரு கியூபிக் கிறிஸ்டல் இருக்குது. நமக்கு ஜென்ரலாக வந்து 8 கார்னர்ஸில் 8 ஆட்டம்ஸ் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 6 ஃபேஸஸ். ஒரு கியூப் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து 6 ஃபேஸஸ் இருக்கும். ஸோ அந்த 6 ஃபேஸஸ்லேயும் 6 ஆட்டம்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போது 8 ஆட்டம்ஸ் கார்னர்லேயும் 6 ஃபேஸஸில் 6 ஆட்டம்ஸ் இருக்கிறது நமக்கு ஃபேஸ் சென்டர்டு கியூபிக் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபேஸ் சென்டரில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ நமக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 8 கார்னர் ஆட்டம்ஸ் இருக்குது. இந்த 8 கார்னர் ஆட்டம்ஸும் நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய கார்னர் ஆட்டம்ஸ் கூட ஷேர் பண்ணோம். அப்போது 1/8 × 8 = 1. அடுத்தது ஃபேஸ் சென்டர்டு சொன்னோம் இல்லையா, ஃபேஸ் சென்டர்டு வந்து நமக்கு எத்தனை இருக்குது, 6 ஆட்டம்ஸ் இருக்குது. ஒரு ஆட்டம் வந்து 2 ஆட்டம் கூட ஷேர் பண்ணும். அப்போ 1/8 × 6 = 3. அப்போ நமக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து 1 + 3 = 4 ஆட்டம்ஸ். ஃபேஸ் சென்டரோட நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து 4 ஆட்டம்ஸ்.
நெக்ஸ்ட் கோஆர்டினேஷன் நம்பர். கோஆர்டினேஷன் நம்பர் நமக்கு வந்து 8 கார்னரில் 8 ஆட்டம்ஸ், 6 ஃபேஸில் 6 ஆட்டம்ஸ். ஸோ நமக்கு வந்து கார்னர் ஆட்டம் 8, ஃபேஸ் ஆட்டம் வந்து 6 இருக்குது. நமக்கு வந்து இதில் என்ன அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து பிளேனில் இருக்கிறது 4 ஆட்டம்ஸ் நியரஸ்ட்டாக இருக்கிறது, செகண்ட் பிளேனில் இருக்கிறது 4 ஆட்டம்ஸ் நியரஸ்ட்டாக இருக்கும், தேர்ட் பிளேனில் 4 ஆட்டம்ஸ் நியரஸ்ட்டாக இருக்கும். அப்போ 4 + 4 + 4 = 12 ஆட்டம்ஸ். அப்போ ஃபேஸ் சென்டரோட கோஆர்டினேஷன் நம்பர் எத்தனை அப்படின்னா 12. நெக்ஸ்ட் இதோட அட்டாமிக் ரேடியஸ். அட்டாமிக் ரேடியஸுக்கும் இதுக்கு வந்து பெரிய ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, நம்ம அதெல்லாம் போகலை. ஸோ டைரெக்டாக ஆன்சர் எடுத்துப்போம். அட்டாமிக் ரேடியஸ் R = √2/4 × A. ஃபேஸ் சென்டரோட அட்டாமிக் ரேடியஸுக்கான ஈக்குவேஷன் R = √2/4 × A. நெக்ஸ்ட் இதோட பேக்கிங் ஃபேக்டர். ஸோ பேக்கிங் ஃபேக்டர் பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல் வந்து நமக்கு என்னென்னா 4. ஸோ அப்போ வால்யூம் V அதாவது வால்யூம் ஆக்குபைடு V = 4 × 4/3πr³. ஆறுங்கிறது நமக்கு அட்டாமிக் ரேடியஸ். அட்டாமிக் ரேடியஸ் R = √2/4 × A. நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் டோட்டல் வால்யூமுக்கான ஃபார்முலா V = A³. பேக்கிங் ஃபேக்டர் v/V. இப்போ நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 4 × 4/3πr³/A³. இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது π√2/6. ஸோ இது நம்ம ஃபுல் வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது 74%. அப்போது ஃபேஸ் சென்டர்டு கியூபிக் இருக்கு இல்லையா, அதோட வந்து நமக்கு பேக்கிங் ஃபேக்டர் வந்து 74. இப்போது 74% வந்து இங்கே ஆக்குபைடாக இருக்கும். ஸோ ரிமைனிங் 26% வந்து அன்ஆக்குபைடாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம இதில் பாடி சென்டர்ட் அண்டு ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் கிறிஸ்டல் பற்றி பார்த்தோம்.